ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் ஹோம் டூர் போடுங்க அக்கா, நீங்கள் வீட்டுக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது, இப்போ வீடு எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சும்மா ஹோம் டூர் போடுறதுக்கும் நல்லாவே இல்லை. ஏன்னா எப்போ பாரு உங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி தோணும். சிலருக்கு வந்து இப்போ எப்படி வீடு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையில் கேட்பீங்க. அதே போல் 2 வருஷம் ஆச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்து, இப்போ வீடோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் ஒன்று பண்ண போகிறேன். இதுக்கு முன்னே வீடியோலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன், எது அட்வான்ஸாக இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, எது டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரியெல்லாம் நான் நிறைய வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சிம்னி அப்புறமா ஆர்ஓ இதை பற்றிலாம் நம்ம பேசிட்டோம். இப்போ வந்து பில்டிங் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் சொந்தமாக வீடு கட்டினாலும், நம்மளே முன்னாடி நின்று ஒன்று பார்த்து பண்ணாலும் நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும். இப்போ 100% 100% நம்ம வீடு நம்மளால் கட்ட முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் அப்படி முடியுமா என்னன்றது தெரியல. வீடு கட்டின எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு இதில் சொதப்பியிருப்போம், சிலது வந்து அவங்க சொதப்பியிருப்பாங்க, நம்ம சொதப்பியிருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது ஒரு சிலது வந்து நமக்கு ஏற்றுக்கவே முடியாத ஒன்று கண்டிப்பாக அது எல்லார் வீட்லேயுமே ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஏற்றுக்கவே முடியாத ஒன்று அப்படி எனக்கும் இருந்திருக்கு. அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகாக சோஃபாலாம் போட்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சோஃபாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம பழைய வீட்டில் வச்சுருந்த சோஃபா மறுபடியும் அதாவது ரீஒர்க்கெலாம் பண்ணி அழகாக சோஃபா வந்து புதுசாக பண்ணி வச்சுருக்கோம். இதை எதுக்குக்கா எடுத்து காட்டுறீங்க? இது எதுக்குக்கா எடுத்து காட்டுறீங்க? அங்கே தான் மேட்ரே இருக்குது. இங்கே வாருங்க, நான் வீட்டுக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு இந்த இது வந்துச்சுன்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா தெரியலையான்னு தெரியல. சோஃபாவுக்கு பின்னாடி நம்ம வந்து இதை மறைச்சி வச்சுருக்கோம். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சுருக்கோன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு ஒளிச்சு வைக்கப்பட்ட ஒரு இடம். நான் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வீடு கட்டி முடிச்சு 3 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. நாங்கள் 2.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இங்கே குடி வந்து. நான் வந்து ஒரே வாரத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா ஓகே, நான் ஏற்றுக்கிறேன், எல்லாத்தையும் நான் சமாதானமாக சரி. 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னத்தை ஒன்று நம்ம போய் எல்லாத்தையும் கேட்குறது அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளே ஃபிக்ஸ் ஆகிக்குவோம். ஆனால் நாங்கள் குடி வந்து ஒரே வாரத்தில் இந்த ஓத வடிக்கிற பிரச்சனை இது இப்போ எப்படி இருக்குது அது இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கரையெல்லாம் பிடிச்சிருக்கு. ஓரம் அடிக்கிற இதெல்லாம் பாசி பிடிச்சி கருப்பாக இருந்தது. நாங்கள் வாரத்துக்கு ஒருக்க என்ன பண்ணுவோம், அதை துடைப்போம் எடுப்போம், இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் கரெக்டாக ஒரே வாரம் இந்த மாதிரி ஓத அடிக்குது என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் கட்டி கொடுத்தவங்க கிட்ட நான் வந்து சொல்லியாச்சு. வர்றாங்க, பார்க்குறாங்க, ஓ அப்படிங்களா, எந்த இடங்க அப்படின்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நான் பார்க்குறேன், அப்பையும் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குது, அதை சரி பண்ணலையா அப்படின்னு. வர்றாங்க, ஓ இங்கிங்களா, சரிங்க பார்க்குறோங்க, சரிங்க சரி வந்துடுறோம்னு சொல்லிட்டே போனாங்க. இன்னும் வரல. எனக்கு ஒரு பயம் என்னன்னா, நம்ம வீடு ஃபுல்லாக சீலிங் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஹால் இருக்குது. ஹாலுக்கு சீலிங் போட்டு வச்சுருக்கோம். இந்த தண்ணி வந்து இப்போ லீக் ஆகுற, இது எங்கே லீக் ஆகுதுன்னு நமக்கு வெளியில் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கேயா தான் இருக்கணும், மேக்ஸிமம் நம்ம வந்து அங்கே தான் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து நம்ம சீலிங் போட்டுருக்கோம். கீழே வந்து ஹாலில் மேலே வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி இடத்துல லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த கட்டடத்துக்கு யார் பொறுப்பாகிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறப்பவே நம்ம ஏதாவது ஒரு குறை இருந்தால் நம்ம சொல்லியிருக்கோம், பண்ணியிருக்கோம், இந்த வீட்டில் இந்த குறை இருக்குது அப்படி இருக்குன்னு. இதுவே 80 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின ஒரு வீட்டில் இந்த குறை இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா என்னை பார்த்து 4 பேர் வீடு வாங்குவாங்க, அதுக்காக நான் சொல்லி தான் ஆகணும் இல்லையா. அதனால சொல்கிறேன், நீங்கள் வந்து வீடு கட்டினீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று இருந்ததுன்னா ஆரம்பத்திலே சரி நாளைக்கு வந்து செய்வாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காம உடனே நிற்க வச்சு ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைங்க. இதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா அது அவ்வளோதான், எனக்கு என்னன்னு போயிடுவாங்க. இதே போல் நிறைய ப்ராப்ளம் நமக்கு நடந்திருக்கு. அதனால சொல்கிறேன். நமக்கு என்னென்னா, இங்கே அந்த ஓத அடிக்கிறது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு இங்கே வாஷிங் மிஷின் இருக்குது. ஒருவேளை இந்த தண்ணி வந்து போகிற இடத்த வந்து அவங்க நல்லா பூசாமல் கூட இருந்திருக்கலாம். அதாவது ஒரு தண்ணி போகிற இடத்த சிமெண்ட் போட்டெல்லாம் பூசாமல் அப்படியே ஓப்பனாகவே விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்ச நாள் என்னென்னா, இப்போ தான் ஒரு கொத்தனா மேசனை நான் வந்து வர சொல்லியிருக்கேன் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலமாக. அவங்க வந்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி பண்ணுறப்போ
எந்த மாதிரி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அதை சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது, நம்ம பாப்பாவோட பாத்ரூமில் என்னென்னா அந்த டேப் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நாங்கள் வந்த அன்னைக்கு அஸ்மா அப்படி குளிக்கிறதுக்காக இப்படி வந்து அடுத்த நாள் காலையிலேயே இப்படி ஓப்பன் பண்ணிச்சு, அது உடஞ்சி போச்சு. அதுக்கும் சொன்னோம், அதையும் அவங்க கேட்கல. கம்பெனிலேருந்து ஆள் வர வச்சு விட்றேங்க, உடனே செஞ்சுறேங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் செய்யலை, அதுவும் அப்படியே கிடக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே இப்படி இருக்கிறப்போ அப்படியே எனக்கே ஒரு இது, எதுக்குடா இங்கே வீடு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு தோணுற அளவுக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் போயிட்டோன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று ஒரு நல்ல விஷயத்துக்காக, இன்னொன்று என்னோட சுயநலத்துக்காக. முதல்ல வந்து நல்ல விஷயம் அப்படி என்னென்னா, நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வீடு கட்டுறதுல இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம். எங்கே வீடு வாங்கினாலுமே ஒரு விஷயம் வந்து நடக்கலைன்னா அதை நம்ம தான் செய்ய வைக்கணும். அந்த மாதிரி செய்ய வச்சுக்கோங்க. நான் அதை தவறிட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்னு கூட நான் சொல்லிக்கலாம். இன்னொரு சுயநலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை அவங்க பார்ப்பாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே அவங்க பார்க்குறவங்க தான், அதனால அவங்களுக்கு இது போய் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இதுதான் என்னோட சுயநலம், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் ஒரு விஷயம் அப்படின்னா பரவாயில்ல, பல விஷயங்கள் இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் நிறைய குறை நிறைய இருந்திருக்கு. சிலதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும், சிலதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியாது. பண்ணிக்க முடிஞ்சதை நம்ம பண்ணிக்கலாம், பண்ணிக்க முடியாததை அவங்க பண்ணி கொடுக்க வேண்டியதை நம்மளால் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ லைட்டுங்க எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்துலேயே எல்லா லைட்டும் ஃபீஸ் போயிடுச்சு. அதெல்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை. பொதுவாக ஒரு லைட்டுனா 2 வருஷமோ மினிமம் 1 வருஷமாவது வாரண்டி இருக்கும். அது மாற்றி கூட கொடுக்கலாம். ஆனால் இருக்கிற லைட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருப்பி கொண்டு வந்து போடவே கிடையாது. எல்லா லைட்டும் நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா 4 லைட்டில் 2 லைட், அங்கே 2 லைட் எரியல, மேலே ஸ்ட்ரிப் லைட் எதுவுமே கிடையாது. எல்லா லைட்டுமே ஆஃபில் கிடக்கு. இதுவே நம்ம கிச்சனில் நம்ம தனிப்பட்ட முறையில் லைட் வாங்கி போட்டோம். ஒரு பல்பு இது வரைக்கும் ஃபீஸ் ஆகலை, அப்படியே இருக்குது. எரியல. ஸ்ட்ரிப் லைட் முதல் கொண்டு எல்லா லைட்டுமே குட்டி குட்டி பல்பில் இருந்து எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹால்லையும் சரி பெட்ரூம்லேயும் சரி எந்த இந்த ரூம்களில் அவங்க போட்டு கொடுத்த லைட் எல்லாமே வேஸ்ட்டு தான். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எடுத்துக்கல. சரி, பல்பு இதெல்லாம் ஒரு விஷயம், அதெல்லாம் நம்மளால் சரி பண்ணிக்க முடியும், அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம், ஒவ்வொரு பல்பாக வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அதை விட்டுட்டோம். அதை பெருசாக நாங்கள் எடுத்துக்கல. ஆனால் இந்த விஷயம் வந்து என்னால், எங்கள் வீட்டில் அவர் கூட சொன்னார், வீடுகளை போய் இடத்த போய் சொல்லிட்டு எதுக்கு விடணும். அப்போ நாங்கள் தான் என்ன முடிவு பண்ணோன்னா, நம்மளை மாதிரி 4 பேர் வீடு கட்டுறவங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணோம்னா அவங்களும் பார்த்திங்கன்னா நாளைக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி இல்லாமல் நல்லபடியாக செஞ்சு வாங்கிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்படின்றதுக்காக தான் சரி இதை வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. இது என்னோட சுயநலமும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பொதுநலமான ஒரு இதுவும் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட நம்பர் கேட்குறீங்களா, நம்பர் கேட்குறதுனால எனக்கு வந்து நம்பரை வந்து ஓப்பனாக கொடுக்க முடியல. நீங்கள் ஓவராக சீன் போடுறீங்க, நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட கேட்குறதே தப்பு அப்படின்லாம் சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க. நம்பர் கொடுக்கறதுக்கு எனக்கு அந்த வேலையில் திருப்தி இருந்திருந்தா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த நம்பரை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அதனால தான் நான் கொடுக்காம விட்டுருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கிச்சனை மட்டும் நீங்கள் ஏன் சொன்னீங்க, அதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு ஹோம்லேண்டில் பண்ணுற கிச்சன் ஒர்க் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை, அதாவது ஃபுல் திருப்தியாக இருந்துச்சு, முழு திருப்தி. எந்த இடத்துலையும் ஒரு குறையும் இப்போ 2-3 வருஷம் ஆச்சு, 3 வருஷத்தில் எங்களுக்கு அதில் எந்த குறையுமே இல்லை. அதனால எனக்கு அதில் எந்த ஒரு இது குறை சொல்கிற அளவுக்கு அங்கே எதுவுமே இல்லை. நான் வாங்கின பொருளில் வேணால் குறை இருந்தது, அதை நான் சொன்னேன். ஆர்வம் மட்டும் நான் வாங்கினது மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுதான் நான் வாங்கினதில் தப்பாக போய் முடிஞ்சது. மற்றபடி அதில் வந்து எந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. அதில் லைட்டிங்காக இருக்கட்டும், அங்கே செஞ்ச வேலையாக இருக்கட்டும், அதில் எந்த குறையுமே கிடையாது. இருக்கிற குறைகளை உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் பார்த்து நிதானமாக யோசித்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோவை 4 பேர் பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்மளே மாதிரி 4 பேர் இந்த இதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வீடு கட்டுறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து திருத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்து ஷேர் பண்ணுங்கள்.